ஃப்ரிட்ஜில் உள்ள சிறிய பட்டன் எவ்வளவு வேலை செய்யுது, இது தெரியாமல் இவ்வளவு நாள் இருந்துட்டோமே. நம் வீடுகளில் தினசரி பயன்படுத்தப்படும் சாதனங்களில் மிக முக்கியமானது ஃப்ரிட்ஜ். ஆனால் அதில் இருக்கும் பல அம்சங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கின்றன. குறிப்பாக அதன் உள்ளே இருக்கும் ஒரு சிறிய வெப்பநிலை கட்டுப்பாட்டு பட்டன் உங்கள் உணவுப் பொருட்களின் பாதுகாப்பை தீர்மானிக்கிறது என்றால் அதை கவனிக்க வேண்டாமா? பலரும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் இந்த பட்டனை வெப்பநிலை அளவை காட்டும் டிகிரி செல்சியஸ் என நினைக்கின்றனர். உண்மையில் அது வெப்பநிலையை நேரடியாக காட்டுவதில்லை. அதன் எண்கள் 0 முதல் 5 வரை அமையும். இதில் எண் குறைவாக வைத்தால் குளிர்ச்சி அதிகமாகும், எண் அதிகமாக வைத்தால் குளிர்ச்சி குறையும். இது வெப்பநிலையை டிஜிட்டல் குளிர்வித்தல் திறனை குறிக்கிறது. உணவுகள் ஃப்ரிட்ஜில் வைத்து கெட்டு போகிறதா? பாக்டீரியாக்கள் விரைவில் பெருகுவதற்கு காரணம் உள்ளே உள்ள வெப்பநிலையை 5 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருப்பது. உணவு பாதுகாப்பு நிறுவனம் FSSAI கூறுவது போல ஃப்ரிட்ஜின் உள்ளே வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். இது பாக்டீரியா வளர்ச்சி மிக மிக மெதுவாக இருப்பதற்கு உதவும். இதை சரியாக பரிசோதிக்க ஒரு கிளாஸ் தண்ணீரை ஃப்ரிட்ஜில் நடுத்தர அலமாரியில் வைக்கவும். அதில் ஒரு வெப்பநிலை அறிகுறி தெர்மாமீட்டர் வைக்கலாம். 24 மணி நேரத்திற்கு பிறகு அதன் வெப்பநிலையை பாருங்கள். அது 5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் சரியான வகையில் ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறீர்கள். உணவுகளை எந்த இடத்தில் வைக்கிறோம் என்பதும் முக்கியம். மேல் பகுதியில் சமைத்த உணவுகள், நடுத்தர பகுதியில் தயிர், பாலாடைகள், அடியில் பச்சை இறைச்சி, கடல் உணவுகள் போன்று கெட்டுப்போகும் வாய்ப்பு உள்ளவை இருக்க வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் தனிப்பிரிவுகளில் வைக்கப்பட வேண்டும். இது அனைத்து உணவுகளுக்கும் சம குளிர்ச்சியை வழங்க உதவுகிறது. ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறப்பதும் வெப்பநிலையை பாதிக்கும். இதற்காகவே சில ஃப்ரிட்ஜுகள் ஃபாஸ்ட் கூலிங் என்ற வசதியுடன் வருகின்றன. ஆனால் பழைய மாடல்களில் இந்த வெப்பநிலை பட்டனை சரியாக பயன்படுத்துவதில் தான் உணவு பாதுகாப்பு இருக்கிறது. அதிகம் திறக்கப்படும் வீடுகளில் இந்த செட்டிங் 2 அல்லது 3இல் வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்த வெப்பநிலை பட்டன் சரியாக செயல்படுகிறதா என்பதை சில வாரங்களுக்கு ஒரு முறை சோதிக்க வேண்டும். சில சமயங்களில் ஃப்ரிட்ஜின் உள்ளே காற்றோட்டம் குறைவாக இருந்தால் குளிர்ச்சி சமமாக எல்லா பாகங்களுக்கும் செல்லாது. இது கூட உணவுகளை விரைவில் கெடுக்க முடியும். மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த வெப்பநிலை பட்டனை ஒவ்வொரு பருவ காலத்திலும், அதாவது சம்மர், வின்டர் சீசனில் மாற்றிக்கொள்ள வேண்டும். சுடுகாலங்களில் குளிர்ச்சி அதிகமாக தேவைப்படுவதால் செட்டிங்கை குறைக்க வேண்டும். குளிர்காலங்களில் அதே செட்டிங் தேவையில்லை. இது மின்சாரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு வழியும் கூட.